ஓம் சாந்தி. முரளி டேட் 15/1/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் புத்தியை சுத்தமாக்குவதற்கு தந்தை வந்திருக்கின்றார். எப்போது சுத்தமாவீர்களோ அப்போது நீங்கள் தேவராக மாற முடியும். கேள்வி: இந்த நாடகத்தில் முன்னரே நிச்சயிக்கப்பட்ட திட்டம் எது? அதிலிருந்து தந்தையும் விடுபட முடியாது. பதில்: ஒவ்வொரு கல்பமும் தந்தை தன் குழந்தைகளிடம் வந்தே ஆக வேண்டும். பதீத்த துக்கமான குழந்தைகளை சுகமாக்கியே தீர வேண்டும். இப்படி இந்த நாடகம் திட்டமிட்டபடி இருக்கிறது. இந்த பந்தனத்திலிருந்து தந்தையும் விடுபட முடியாது. அடுத்த கேள்வி: பாடம் கற்பிக்கும் தந்தையின் முக்கிய விசேஷம் என்ன? பதில்: அவர் மிகவும் பணிவுடையவராகி பதீத்த உலகில் பதீத்த உடலில் வருகின்றார். தந்தை இந்த நேரம் உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகின்றார். நீங்கள் பிறகு துவாபர யுகத்தில் அவருக்கு தங்க கோவில் கட்டுகின்றீர்கள். பாடல்: இந்த பாவமான உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. 2 உலகங்கள் இருக்கின்றன. ஒன்று பாவ உலகம், மற்றது புண்ணிய உலகம் என்பதை இனிமையிலும் இனிய குழந்தைகள் பாடலில் கேட்டீர்கள். ஒன்று துக்கமான உலகம், மற்றது சுகமான உலகம். சுகம் நிச்சயம் புதிய உலகில் புதிய வீட்டில் கிடைக்கும். பழைய வீட்டில் துக்கமே ஏற்படுகிறது, அதனால் அது அழிக்கப்படுகிறது. பிறகு புதிய வீட்டில் சுகத்தில் அமர வேண்டியிருக்கிறது. பகவானை எந்த மனிதரும் அறியவில்லை என்பது இப்போது குழந்தைகளுக்கு தெரியும். ராவண ராஜ்யமாக இருக்கும் காரணத்தால் முற்றிலும் கல் புத்தியாக, தமோ பிரதானமான புத்தியாக மாறியிருக்கிறது. என்னை பகவான் என்று சொல்லுகின்றார்கள், எனினும் யாரும் அறியவில்லை என்பதை தந்தை வந்து புரிய வைக்கின்றார். பகவானை அறியவில்லை என்றால் எந்த வேலைக்கும் ஆகாதவர்களாக இருக்கின்றார்கள். ஹே பிரபு, ஹே ஈஸ்வரா என்று சொல்லி அழைக்கின்றார்கள். எனினும் ஒரு மனிதருக்கும் படைக்கும் எல்லையற்ற தந்தையை பற்றி தெரியாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. சர்வ வியாபியாக இருக்கின்றார். ஆமையிலும் மீனிலும் பரமாத்மா இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி பரமாத்மாவை நிந்தனை செய்கின்றார்கள். தந்தையை எவ்வளவு அவமதிக்கின்றார்கள். அதனால் பாரதத்தில் எப்போது என்னையும் தேவி தேவர்களையும் நிந்தனை செய்து செய்து ஏனியில் கீழிறங்கி தமோ பிரதானம் ஆகின்றார்களோ அப்போது நான் வருகின்றேன் என்பது பகவான் வாக்கு. நாடகப்படி இந்த பாகத்திற்கு நாங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று குழந்தைகள் சொல்லுகின்றீர்கள். இப்படி இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று தந்தை சொல்லுகின்றார். நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்றேன். இந்த நாடகத்திலிருந்து நானும் விடுபட முடியாது. நானும் பதீத்தர்களை பாவனமாக மாற்ற வந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் புதிய உலகை யார் ஸ்தாபனை செய்வார்? குழந்தைகளை ராவண ராஜ்யத்தின் துக்கத்திலிருந்து விடுவித்து புதிய உலகத்திற்கு யார் அழைத்து செல்லுவார்? இந்த உலகத்தில் அப்படி செல்வந்தர்களாக பலர் இருக்கின்றார்கள். தாம் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கின்றார்கள். செல்வம் இருக்கிறது, மாளிகை இருக்கிறது, ஏரோப்ளேன் இருக்கிறது. ஆனால் திடீரென்று வியாதி வருகிறது. அமர்ந்தபடியே இறந்து விடுகின்றார். அப்போது எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. சத்தியுகத்தில் அகால மரணமே ஏற்படுவது இல்லை. துக்கத்திற்கான எந்த விஷயமும் இருப்பது இல்லை என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அங்கே ஆயுளும் நீளமாக இருக்கும். இங்கே திடீரென இறந்து விடுகின்றார்கள். சத்தியுகத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்காது. அங்கே என்ன நடக்கிறது அதுவும் யாருக்கும் தெரியாது. அதனால் எவ்வளவு தாழ்ந்த புத்தியோடு இருக்கின்றார்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். நான் அவர்களை சுத்த புத்தியுடையவர்களாக மாற்றுகின்றேன். ராவணன் கல் புத்தியாக, தாழ்ந்த புத்தியாக மாற்றுகின்றான். பகவான் சுத்த புத்தியாக மாற்றுகின்றார். தந்தை உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றார்.
சூரிய வம்ச மகாராஜா மகாராணி ஆவதற்காக வந்திருக்கின்றோம் என்று எல்லா குழந்தைகளும் சொல்லுகின்றார்கள். குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. நரனிலிருந்து நாராயணர் ஆக வேண்டும். இதுதான் சத்திய நாராயணனின் கதை. பிறகு பக்தியில் பிராமணர்கள் கதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். எனினும் யாரும் உண்மையில் சத்திய நாராயணனாக ஆவதே இல்லை. நீங்கள் உண்மையில் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அமைப்பின் உத்தேசம் என்ன என்று ஒரு சிலர் கேட்கின்றார்கள். நரனிலிருந்து நாராயணராவது எங்கள் உத்தேசம் என்று சொல்லுங்கள். எனினும் இது ஒரு அமைப்பு கிடையாது. இது குடும்பம். தாய், தந்தை மற்றும் குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்று பாடினீர்கள். ஏ தாய் தந்தையே, நீங்கள் வரும்போது உங்களிடமிருந்து நாங்கள் சுகமான வாழ்வை பெறுவோம், நாங்கள் உலகின் எஜமானன் ஆவோம் என்று சொல்கின்றார்கள். இப்போது நீங்கள் உலகின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள் தானே? அதுவும் சொர்க்கத்தில் ஆகின்றீர்கள். இப்போது அப்படிப்பட்ட தந்தையை பார்க்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியின் அளவு எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். ஹே பகவான், வாருங்கள், நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களிடமிருந்து அதிக சுகத்தை பெறுவோம் என்று சொல்லி அவரை அரைக்கல்பம் நினைவு செய்தீர்கள். இந்த எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கின்றார். அதுவும் 21 பிறவிகளுக்கு கொடுக்கின்றார். நான் உங்களை தேவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக மாற்றுகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். ராவணன் அசுர சம்பிரதாயத்தை சார்ந்தவராக மாற்றுகின்றான். நான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். அங்கே பவித்திரத்தின் காரணத்தால் ஆயுளும் நீளமாக இருக்கும். இங்கே போகிகளாக இருக்கின்றார்கள். திடீரென்று இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். அங்கே யோகத்தால் ஆஸ்தி பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஆயிலும் 150 வருடங்களாக இருக்கும். அவரவர் நேரப்படி ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுவார்கள். இந்த ஞானத்தை தந்தையே அமர்ந்து கொடுக்கின்றார். பக்தர்கள் பகவானை தேடுகின்றார்கள். சாஸ்திரங்களை படித்து தீர்த்த யாத்திரை செய்வது எல்லாம் பகவானை சந்திக்கும் வழி என்று நினைக்கின்றார்கள். இவை வழிகளே இல்லை என்று தந்தை சொல்லுகின்றார். வழியை நான் சொல்வேன். ஏ குருடர்களின் ஊன்றுகோலான பிரபுவே, வாருங்கள், எங்களை சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதனால் தந்தையே சுகதாமத்தின் வழியை சொல்லுகின்றார். தந்தை ஒருபோதும் துக்கத்தை கொடுப்பது இல்லை. இப்படி தந்தையை பற்றி தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். யாராவது இறந்தால் பகவானை திட்டுகின்றார்கள். நான் ஒன்றும் யாரையும் கொல்வதோ துக்கம் கொடுப்பதோ இல்லை என்று தந்தை சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் இருக்கிறது. நான் எந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றேனோ அங்கே அகால மரணமோ துக்கமோ ஒருபோதும் ஏற்படாது. நான் உங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுகின்றேன். அதனால் குழந்தைகளுக்கு மெய்சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும். ஆஹா, பாபா நம்மை புருஷோத்தமர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றார். சங்கம யுகத்தை புருஷோத்தம யுகம் என்று சொல்லுவது மனிதர்களுக்கு தெரியாது. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் புருஷோத்தம மாதம் போன்றவற்றை அமர்ந்து உருவாக்கி இருக்கின்றார்கள். உண்மையில் இருப்பது புருஷோத்தம யுகம். அப்போது தந்தை மிக உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றார். இப்போது நீங்கள் புருஷோத்தமர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். எல்லோரையும் விட மிக உயர்ந்த புருஷோத்தமர்களாக லக்ஷ்மி நாராயணரே இருக்கின்றார்கள். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ளுவதே இல்லை. ஒரு தந்தை மட்டுமே உயரும் கலைக்கு அழைத்து செல்லுகின்றார். ஏணியை வைத்து யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் எளிது. இப்போது விளையாட்டு முடிந்துவிட்டது, வீட்டிற்கு செல்லுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். இப்போது இந்த பழைய சீச்சி ஆடையை விட வேண்டும். முதலில் நீங்கள் புதிய உலகத்தில் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதானமாக சூத்திரர்களாக ஆனீர்கள். இப்போது மீண்டும் சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகின்றீர்கள். இப்போது பக்தியின் பலனை கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கின்றார். தந்தை சத்தியுகத்தில் பலனை கொடுத்திருந்தார். தந்தை சுகமளிப்பவராக இருக்கின்றார்.
பதீத்த பாவனன் தந்தை வரும்போது முழு உலகில் உள்ள மனிதர்களை மட்டுமல்லாது இயற்கையையும் சதோ பிரதானமாக மாற்றுகின்றார். இப்போது இயற்கையும் சதோ பிரதானமாக இருக்கிறது. தானியங்கள் போன்றவை கிடைப்பதில்லை. நாங்கள் இன்னென்ன காரியங்களை செய்கின்றோம், அடுத்த வருடம் அதிக தானியங்கள் வரும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எனினும் எதுவும் நடப்பது இல்லை. இயற்கை சீற்றத்தை யார் என்ன செய்ய முடியும்? பஞ்சம் வரும், நிலநடுக்கம் வரும், வியாதிகள் வரும், இரத்த ஆறுகளோடும். இது அதே மகாபாரத சண்டை. நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெறுங்கள் என்று இப்போது தந்தை சொல்லுகின்றார். நான் குழந்தைகள் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். மாயா ராவணன் சாபம் கொடுக்கின்றான், நரகத்தின் ஆஸ்தி கொடுக்கின்றான். இப்படி இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாடகப்படி நானும் சிவாலயத்தை ஸ்தாபனை செய்கின்றேன் என்று தந்தையும் சொல்லுகின்றார். இந்த பாரதம் சிவாலயமாக இருந்தது, இப்போது வேஷ்யாலயமாக இருக்கிறது. விசக்கடலில் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை நம்மை சிவாலயத்திற்கு அழைத்து செல்லுகின்றார் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நமக்கு எல்லையற்ற பகவான் பாடம் கற்பிக்கின்றார். நான் உங்களை உலகின் அதிபதிகளாக மாற்றுகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். பாரதவாசிகள் தமது தர்மத்தையே அறியவில்லை. நமது குலம் மிக பெரியது. இதிலிருந்து மற்ற குலங்கள் தோன்றுகின்றன. ஆதி சனாதனம் என்ன தர்மமாக இருந்தது, எந்த குலமாக இருந்தது என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. முதலில் ஆதி சனாதன தேவி தேவதைகளின் குலம், பிறகு 2ஆம் நம்பரில் சந்திர குலம், பிறகு இஸ்லாம் வம்ச குலம். இந்த முழு மரத்தின் ரகசியத்தை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இப்போது எத்தனை குலங்கள் இருக்கின்றன என்பதை பாருங்கள். சிறிய பெரிய கிளைகள் எத்தனை இருக்கின்றன. இது வெரைட்டி தர்மங்களின் மரம். இந்த விஷயங்களை தந்தையே வந்து புத்தியில் போடுகின்றார். இது படிப்பு. இதை தினம்தோறும் படிக்க வேண்டும். நான் உங்களை அரசர்களின் அரசராக மாற்றுகின்றேன் என்பது பகவான் வாக்கு. அழியும் செல்வத்தை தானம் செய்து பதீத்த ராஜா ஆக முடியும். நான் உங்களை அப்படி பாவனமாக மாற்றுகின்றேன். அதனால் நீங்கள் 21 ஜென்மங்களுக்கு உலகின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். அங்கே ஒருபோதும் அகால மரணம் ஏற்படுவது இல்லை. அவரவர் நேரத்தில் சரீரத்தை விடுவார்கள். குழந்தைகள், உங்களுக்கு நாடகத்தின் ரகசியத்தை தந்தை புரிய வைத்திருக்கின்றார். அங்கே சினிமா, நாடகம் போன்றவை தோன்றும் போது அதை வைத்து புரிய வைப்பது எளிதாக இருக்கிறது. இந்த காலத்தில் அதிகமாக சினிமாவை உருவாக்குகின்றார்கள். மனிதர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது. அவையெல்லாம் எல்லைக்குட்பட்டவை. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். இந்த நேரம் மாயாவின் ஜொலிப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போது சொர்க்கமாகிவிட்டது என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். முன்னர் இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் போன்றவை இருக்கவில்லை. அதனால் எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது. பகவான் சொர்க்கத்தை படைத்தால் மாயாவும் தனது சொர்க்கத்தை காட்டுகிறது. இவையெல்லாம் மாயாவின் ஜொலிப்பு. இவை வீழ்ந்தே ஆக வேண்டும். மாயா எவ்வளவு வலிமையாக இருக்கிறது. நீங்கள் அதனிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். தந்தையோ ஏழை பங்காளன். செல்வந்தருக்கு சொர்க்கமாக இருக்கிறது. ஏழைகள் பாவம் நரகத்தில் இருக்கின்றார்கள். இப்போது நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக மாற்ற வேண்டும். ஏழைகளே ஆஸ்தி பெறுவார்கள். தாம் சொர்க்கத்தில் இருப்பதாக செல்வந்தர்கள் நினைக்கின்றார்கள். சொர்க்கமும் நரகமும் இங்கேயே இருக்கின்றன என்று சொல்லுகின்றார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். பாரதம் எவ்வளவு பிச்சைக்காரியாகிவிட்டது. பாரதம் எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தது. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இப்போது எவ்வளவு பழைய பொருட்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இது இத்தனை வருட பழைய பொருள் என்று சொல்லுகின்றார்கள். எலும்புகளை எடுக்கின்றார்கள். இத்தனை லட்சம் வருடங்களுக்கு முன்னர் இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். இப்போது லட்சம் வருட எலும்புகள் எங்கிருந்து வர முடியும்? பிறகு அதற்கு அவ்வளவு விலையும் வைக்கின்றார்கள். நான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றேன். இவருக்குள் பிரவேசம் செய்து வருகின்றேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இந்த பிரம்மா சாக்காரி, இவரே பிறகு சூக்ஷ்மவதனவாசி ஃபரிஸ்தா ஆகின்றார். அவர் அவ்யக்தமானவர்.
இவர் மனிதர். நான் பல பிறவிகளின் கடைசியில் வருகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். யார் நம்பர் 1 தூய்மையாக இருந்தாரோ அவரே பிறகு நம்பர் 1 பதீத்தமாக ஆகின்றார். நான் இவருக்குள் வருகின்றேன், ஏனென்றால் இவரே பிறகு நம்பர் 1 தூய்மையாக மாற வேண்டும். நான் பகவான், நான் இன்னார் என்று இவர் தன்னை பற்றி எங்கே சொல்லுகின்றார்? நான் இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்து இவர் மூலமாக எல்லோரையும் சதோ பிரதானமாக மாற்றுகின்றேன் என்பதை தந்தையும் புரிய வைத்திருக்கின்றார். நீங்கள் அசரீரியாக வந்தீர்கள், பிறகு 84 பிறவிகளை எடுத்து பாகத்தை நடித்தீர்கள். இப்போது திரும்ப போக வேண்டும் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தேக அபிமானத்தை முறித்து விடுங்கள். நினைவு யாத்திரையில் மட்டும் இருக்க வேண்டும். வேறு எந்த சிரமமும் இல்லை. யார் பவித்திரமாவார்களோ, ஞானத்தை கேட்பார்களோ அவர்களே உலகின் எஜமானர் ஆவார்கள். எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடம்! பாடம் கற்பிக்கும் தந்தை எவ்வளவு பணிவோடு பதீத்த உலகில் பதீத்த உடலில் வருகின்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அவருக்கு எவ்வளவு நல்ல தங்க கோவிலை கட்டுகின்றீர்கள். இந்த நேரம் உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றுகின்றேன். அதற்கு தூய்மை இழந்த சரீரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன். பிறகு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை சோமநாதர் கோவிலில் அமர வைக்கின்றீர்கள். தங்கம் வைரங்களால் கோவில் கட்டுகின்றீர்கள். ஏனென்றால் அவர் நம்மை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றியிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் நன்றாக கட்டுகின்றீர்கள். இந்த எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். பக்தி முதலில் அவ்விபச்சாரியாகவும் பின்னர் விபச்சாரியாகவும் ஆகிறது. அதாவது பக்தி முதல்ல ஒரே ஒரு சிவனுக்கு மட்டும் செய்தாங்க. அதுக்கப்புறம் சிவனுக்கு அப்புறம் தேவி தேவதைகள், மரம், செடி, கொடி, பறவைகள், மிருகங்கள் அனைத்தையும் கடவுள்னு வழிபட ஆரம்பிச்சாங்க. அநேகரை நினைவு செய்யக்கூடிய பக்தியாக மாறிடுது. இந்த காலத்தில் மனிதர்களையும் பூஜை செய்வதை பாருங்கள். கங்கை கரையில் சிவோகம் என்று சொல்லிக்கொண்டு அமர்கின்றார்கள். மாதர்கள் சென்று பால் வார்க்கின்றார்கள், பூஜை செய்கின்றார்கள். இந்த தாதா தானே செய்திருக்கின்றார். அதாவது இந்த பிரம்மா பாபா கூட பக்தியில் இது போலெல்லாம் செஞ்சிருக்காரு. நம்பர் 1 பூஜாரி ஆகியிருந்தார் தானே. இது அதிசய உலகம் என்று தந்தை சொல்லுகின்றார். எப்படி சொர்க்கமாகிறது, எப்படி நரகமாகிறது என்ற ரகசியத்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். இந்த ஞானம் சாஸ்திரத்தில் இல்லை, அவை தத்துவார்த்த சாஸ்திரங்கள். இது ஆன்மீக ஞானம். இதை ஆன்மீக தந்தை அல்லது பிராமணர்கள் உங்களை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. மேலும் பிராமணர்கள் உங்களை தவிர வேறு யாருக்கும் ஆன்மீக ஞானம் கிடைக்க முடியாது. எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ அதுவரை தேவி தேவராகவும் ஆக முடியாது. குழந்தைகள், உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பகவான் நமக்கு பாடம் கற்பிக்கின்றார், ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், மாயாவின் ஜொலிப்பு அதிகமாக இருக்கிறது. அதிலிருந்து உங்கள் முகத்தை திருப்ப வேண்டும். இப்போது நாம் புருஷோத்தமர் ஆகிறோம். பகவான் நமக்கு பாடம் கற்பிக்கின்றார் என்ற மகிழ்ச்சியில் சதா மெய்சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், உலகின் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்கு பவித்திரமாக மாற வேண்டும். தந்தை எப்படி பணிவோடு பதீத்த உலகில் பதீத்த சரீரத்தில் வருகிறாரோ அப்படி தந்தைக்கு சமமாக பணிவுடையவராகி சேவை செய்ய வேண்டும். வரதானம், ஒருவரோடு அனைத்து சம்பந்தங்களையும் வைத்து அனைத்து கரைகளிலிருந்து விடுபட்ட சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகுக. எப்படி ஒரு பொருளை தயாரிக்கும் போது அது தயாராகிவிட்டால் பாத்திரத்திலிருந்து விலகிவிடுமோ அப்படி எந்த அளவு நிறைவு நிலைக்கு அருகில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு அனைவரிடமிருந்தும் விலகி கொண்டே போவீர்கள்.
எப்போது அனைத்து பந்தனங்களிலிருந்தும் உணர்வு மூலமாக விலகுவீர்களோ, அதாவது யார் மீதும் பற்று இருக்காதோ, அப்போது சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆவீர்கள். ஒருவரோடு அனைத்து உறவுகளையும் பராமரிக்க வேண்டும். அதுவே இலக்கு. இதன் மூலமாகவே கடைசி ஃபரிஸ்தா ஜீவனின் லட்சியம் அருகிலிருப்பது அனுபவமாகும். புத்தி அலைவது நிற்கும். ஸ்லோகன்: அன்பு அப்படிப்பட்ட காந்தமாக இருக்கிறது. அது நிந்தனை செய்பவரையும் அருகில் கொண்டு வருகிறது. உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். மனசேவை செய்வதற்கு மனமும் புத்தியும் வீண் விஷயங்களை யோசிப்பதிலிருந்து விடுபட வேண்டும். மண்மனாபவ என்ற மந்திரத்தின் சகஜ சொரூபமாக மாற வேண்டும். எந்த உயர்ந்த ஆத்மாவிற்கு உயர்ந்த மனம் இருக்குமோ, அதாவது எண்ணம் சக்திசாலியாக சுப பாவனை சுப விருப்பத்தோடு இருக்குமோ, அவர் மனதின் மூலமாக சக்திகளை தானமாக கொடுக்க முடியும். ஓம் சாந்தி.